இன்னைக்கு ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் இப்போ டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:15லேருந்து 5:30 மணி இருக்கும். நான் வந்து வழக்கமாக இந்த டைமுக்குலாம் வெளியில் வரவே மாட்டேன். ஏன்னா குளிரானா குளிர், அப்படி ஒரு குளிர். ஆனால் இப்போ கொஞ்சம் குளிர் கம்மியாயிடுச்சுன்றனால காலையிலேயே வாசல்லாம் பெருக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எனக்கு நிதானமாக ஒரு கப்பு சூடாக ஏதாவது உள்ளே போடும். இப்போலாம் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு பால் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்பாவுக்கும் பையனுக்கும் மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பாலை நிதானமாக உட்காந்து குடிச்சிட்டு வந்து இப்போ சோத்துக்கு தண்ணி வத்து போட்டேன். சோறு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமாக முட்டையும் வேக வச்சிட்டேன். ஏன்னா அப்புறமா அடுப்புக்கு சண்டையாக இருக்கும். இந்த அடுப்பில் எதை வைக்க, அந்த அடுப்பில் எதை வைக்கன்னு சொல்லிட்டு காய்கறி வெட்டுற டைமுக்குள்ளே முட்டை வெந்துரும்ல, அதனால வந்துட்டு முட்டையும் வேக போட்டாச்சு. அதுக்கப்புறமா செடியில் ஒரு 2, 3 தக்காளி இருந்துச்சு. தம்பி வந்து தக்காளி பஜ்ஜி செஞ்சு கேட்டிருந்தானா, சரி செடியில் உள்ள தக்காளினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 தக்காளி பழுத்து இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக 2 பச்சை மிளகாயும் பறிச்சுக்கலான்னு பறித்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸு பொரியல் செய்கிறதுக்கான வேலை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து அதை ஒரு ஓரமாக வதங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பஜ்ஜிக்கு தேவையானதையும் அது வேகிற டைமில் அடுத்து இன்னொரு அடுப்பில் இதையும் போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து இந்த தக்காளி பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவன் தக்காளி பஜ்ஜி தான் கேட்பான். அதே மாதிரி பொரியலும் தக்காளி பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து பழைய மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அவனுக்கு மட்டும் குழம்பு செஞ்சோம். பொரியல் எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சாச்சு. இப்போ எல்லாமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா சோறு வெந்துட்டு இருந்துச்சா, அந்த சோத்தை என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஓரமாக எடுத்து வடிய போட்டாச்சு. இப்போ அவிச்ச முட்டையை எடுத்து தம்பிக்கு கட் பண்ணி எடுத்து அவனுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து காலையில் வந்து அவர் டிஃபன் சாப்பிட மாட்டார். கொஞ்சம் நேரமே கிளம்புறனால அவனுக்கு டிஃபன் சாப்பிட்றேன்னா ஒரு அலர்ஜி மாதிரி. அதனால் வந்துட்டு சரி முட்டையாவது சாப்பிட்டு போ 2 முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவிச்ச முட்டை கொடுப்பேன். ஜூஸும் கொடுப்பேன். ஆனால் இப்போ குளிர்காலமாக இருக்கே, அதனால் ஜூஸ் வேண்டாம், சளி பிடிச்சிக்கும். ஏன்னா பகல்லையே காலையில் விடிய காலமே சைக்கிளில் வேற ஓட்டிட்டு போவானா, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறமா 2 பீஸ் மீன் மட்டும் இருந்துச்சு. சரி அதை அவனுக்கு மசாலா போட்டு வச்சா சாயங்காலம் வந்தால் பொரிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்கும் மசாலா தடவி எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இப்போ ஓரளவு மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதுக்குள்ளே தம்பி வந்துட்டாமா, பாக்ஸ் ரெடியானா, சரி வாடா பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டுடலான்னு சோறு, ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறமா முட்டை போட்டு செஞ்ச பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருந்துச்சு. நல்லாயிருக்கும். பீன்ஸில் முட்டை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். எனக்கும் பிடிக்கும். நான் வந்து காலையிலேயே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு பொரியலை மத்தியானம் வரைக்கலாம் நான் வைக்கல. அதுக்கப்புறமா அந்த தக்காளி பஜ்ஜி, அதுவும் தம்பிக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த ஊரில் வந்து கற்றுக்கிட்ட தக்காளி பஜ்ஜிலாம் எங்கள் ஊரில் எப்படின்னா என்னதுனே தெரியாது. இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. அவ்வளோதான், தம்பிக்குள்ள சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவரும் கிளம்பி போயிடுவார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.